அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெங்களூரு கூட்ட நெரிசலில் கோவையை சேர்ந்த இளம்பெண் உயிரிழந்தார் என்ற அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கோவையை சேர்ந்த தேவி என்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் 13 பேர் முன்னதாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கோவையை சேர்ந்த தேவி என்ற பெண் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்தபாபு. ஆனந்தபாபு, வணக்கம். ஏற்கனவே 13 பேர் இறந்திருக்காங்க. அதுல கோவையை சேர்ந்த பெண்ணும் ஒருவர் என்று தெரிய வந்திருக்கிறது. முழு விவரங்கள் என, அவர் யார், விவரங்கள்? வணக்கம் ஆஷினி. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆர்சிபி அணி IPL போட்டியில் வெற்றி பெற்றதன் கொண்டாடும் விதமாக நடைபெற்ற வெற்றி பேரணியில் ஏராளமானோர் குவிந்ததால் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களின் உடல்கள் போரிங் மருத்துவமனை மற்றும் விக்டோரியா மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு இரவு அவரது உடல்கள் மருத்துவமனையிலிருந்து அவர் உறவினர்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்தை சேர்ந்த தேவி தொழில்நுட்ப வல்லுநரானவர் உயிரிழந்து அவர் தமிழகத்திற்கு அவரது உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூருவின் ராமமூர்த்தி நகர் பகுதியில் அந்த தேவி என்கிற இளம்பெண், 25 வயதான அந்த இளம்பெண் தங்கியிருந்திருக்கிறார். தொழில்நுட்ப வல்லுநரானவர் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்ததும் நேற்று ஆர்சிபி வெற்றி பேரணியில் பங்கேற்ற போது அவர் உயிரிழந்திருப்பது சோக செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. உயிரிழந்த 11 பேரில் ஒருவர் தமிழர் என்பதும் மற்ற உயிரிழந்தவர்கள் அனைவரும் உடல்களும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு இரவு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. உறவினர்கள் கண்ணீர் மல்க அவர் உடல்களை பெற்றுக் கொண்டனர். சோக நிகழ்வாக பார்க்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து நேரடியாக பார்த்த, அதாவது கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போது பார்த்த இதே பகுதியில் வசித்தவர் தமிழரான ராஜா என்பவரிடம் இது குறித்து நாம் தகவல்களை கேட்கலாம். சார், நேற்று என்ன நடந்துச்சு, என்ன பார்த்தீங்க நீங்க? நேற்று எல்லாமே கூட்டத்தில் எல்லாமே இதாயிடுச்சு. எல்லாமே இதாகி எல்லாமே போலீஸ்ல ஹெல்ப் பண்ணாங்க. போலீஸ் ஆம்புலன்ஸ்ல போட்டு ஆம்புலன்ஸ்ல கூட்டு வந்து எல்லாருமே வந்தாங்க. இங்க பாதி பேர் பாதி பேர் விக்டோரியா ஹாஸ்பிட்டலும் போட்டாங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க வேற இருந்துச்சு. 2 குழந்தைங்களும் செத்து போயிட்டாங்க. அதெல்லாம் மனது கஷ்டமா இருக்குது. எல்லாமே கூட்ட நெரிசல் எல்லாமே மயங்கி விழுந்ததெல்லாம் ரொம்ப இதாயிடுச்சு. கூட்ட நெரிசல் விதானசபா கப்பு கொண்டு போயிட்டு ஸ்டேடியம்ல வச்சு அங்க 50,000 பேர் தான் இருக்க வேண்டிய இதுல 1,00,000 பேர் மேல போயிட்டாங்க. அதனால கூட்ட நெரிசல்ல முடியாம இறந்து போயிட்டாங்க. இதுல 2 பெண்கள் செத்துருக்காங்க. மிச்சம்லாம் ஜென்ஸ் செத்துருக்காங்க. 2 குழந்தைங்க. பெங்களூரு விதான் சௌதானா பகுதியிலிருந்து சின்னசாமி மைதானம் வரை இந்த வெற்றி பேரணியில் பங்கேற்பதற்காக ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். அதாவது கர்நாடக அரசு தெரிவிக்கையில் 35,000 பேர் கூடக்கூடிய இடத்தில் லட்சக்கணக்கானோர் குவிந்தது இந்த கூட்ட நெரிசலுக்கான காரணமாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆர்சிபி அணி, அதாவது இதுவரை நடைபெற்ற 18 தொடர்களில் முதல் முறையாக ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதுதான் ரசிகர்களுக்கான கொண்டாட்டமாக இருந்து வந்தது. போட்டிகள் இதுவரை அவர்கள் வெற்றியை சுவைக்காத நிலையில் முதல் முறையாக ஆர்சிபி அணி வெற்றி பெற்று அந்த வீரர்கள் கோப்பையுடன் பெங்களூருக்கு வருகை தந்த போது அந்த வெற்றி பேரணியில் பங்கேற்க கர்நாடக மாநில முதலமைச்சர், துணை முதல்வர் உள்ளிட்டோரும் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த வெற்றி பேரணியில் பங்கேற்பதற்காக ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். குவிந்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்தவர்கள், கூட்ட நெரிசல் ஒருவருக்குள்ளாக தள்ளுமுள் ஏற்பட்டு விழுந்திருக்கிறார்கள். இந்த கூட்ட நெரிசலை சமாளிக்க போலீசார் தரப்பிலும் கூட தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் சிறுவர்கள், பல் மருத்துவர், தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்தவர்கள், பெண்கள் உள்ளிட்டோரும் கூட என மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போது அவர்கள் உயிரிழந்திருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. போரிங் மருத்துவமனையில் 5 பேரின் உடல்களும், அதே போல உயிரிழந்தவர்கள் விக்டோரியா மருத்துவமனையில் 6 பேரின் உடல்கள் என உடற்கூறாய்வு செய்யப்பட்டு இரவு முதலே அவரது உயிரிழந்தவர்களின் அடையாளம் காணப்பட்டு அவர்களது உறவினர்களும் ஒப்படைக்கப்பட்டது. இதில் ஒருவர் தான் தமிழகத்தின் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த தேவி என தெரிய வந்திருக்கிறது. தேவி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ராமமூர்த்தி நகர் பகுதியில் குடியிருந்து வந்தது தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஆஷினி, விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த் பாபு.